வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு தொழிலாளர் ஆதரவு சங்கம் சார்பாக இன்றைக்கி காலையில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்தினோம். அதில் தீர்மானங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் தொழிலாளர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு பல தீர்மானங்கள் நாங்கள் கொஞ்சம் முன்னெடுத்திருக்கோம். இதை நம்ம தமிழக அரசும் மற்றும் இதை சார்ந்த துறையினரும் அமைச்சர்களும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் இந்த வருஷம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு ஊக்கத்தொகை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பொங்கல் தொகை அது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு நாங்கள் எங்கள் தொழில் சங்கம் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். 5000 ரூபாய் கொடுத்தாருன்னா இந்த வருஷம் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் இந்த தமிழர் திருநாளை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தொழில் சார்ந்து ஏற்கனவே நாங்கள் பல முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கோம். இந்த திருமணம் தொழிலாளர் சார்ந்து பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேணும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பாக 2013க்கு அப்புறமேட்டு இன்னும் ஆட்டோ கட்டணம் ஏற்றாமல் பழைய கட்டணத்திலேயே தான் இருக்குது. அந்த ஆட்டோ கட்டணத்தையும் கொஞ்சம் உயர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த தனியார் ஆட்டோ நிறுவனங்கள் ஊபர், ஓலா இது மாதிரி ஆட்டோ நிறுவனங்கள்லாம் தடை செஞ்சுருக்காங்க. இதே போல் தமிழகம் முழுக்கும் அனைத்து ஆட்டோ தனியார் நிறுவனங்களையும் தடை செய்யணும். இதை தடை செஞ்சிங்கன்னா ஆட்டோ தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் வாழ்வில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேபிடோ இது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனங்களை வச்சுக்கிட்டு இது பயணியர்களை இது பண்ணுறவங்க ஏற்றி போயிட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் தடை செய்யணும். ஏன்னா அவங்க எந்த ஒரு இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாமல் செய்கிறாங்க. இந்த ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்டோக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக உயர்ந்துருச்சு. உயர்ந்தும் இவங்களுக்கு இந்த 2 வீலரில் வச்சு சவாரி எடுக்கிறதுனால இந்த ஆட்டோ தொழிலாளர்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் தடை செய்யணும், கொஞ்சம் பரிசீலிக்கணும் இந்த சம்பந்தமாக. மற்றும் இப்போ செவிலியர்கள்லாம் வேறு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க தொழில் சார்ந்த உள்ள பிரச்சனைகளுக்கு. அந்த தொழிலாளர்களுக்கும் கொஞ்சம் கருணையின் அடிப்படையில் இந்த செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க, பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் இப்போ ஆசிரியர்கள் அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொழிலுமே ரொம்ப நலிவடைஞ்சு இருக்குது. நல்ல தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மார்க்னால எல்லாம் நல்ல நல்ல தொழிலாளர்கள்லாம் உயரில் இருந்துட்டாங்க. இது மாதிரி ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. அது தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் வாழ்வாதாரத்தை நீங்கள் காப்பாற்றி தரணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யும்போது எல்லா தொழிலாளர்களுமே சரி விபத்துக்கள் ஏற்படுது. அந்த விபத்துக்களில் ஊனம் ஏற்படுறதுக்கு அதுக்கு ஒரு தகுந்த நிவாரணமாக ஒரு 1 லட்ச ரூபா குறையாமல் வழங்கணும். உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒரு 10 லட்ச ரூபா வரைக்குமாவது நிவாரணம் கொடுக்கணும். சில கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா போன வருஷம் 2024 இந்த டெக்கரேஷன் தொழில் சார்ந்து ஒரு 10-15 தொழிலாளர்கள் மேலே தீ விபத்து ஏற்பட்டது. இது மாதிரி மற்ற தொழில் சங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இதுமாதிரி நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது. அந்த தீ விபத்துகள்னால பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர்கள் மற்றும் அவங்க குடும்பங்கள் மறுபடியும் அவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப கவலைக்கிடமாயிருது. மறுபடியும் அவங்க தொழில் செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுது அந்த சூழ்நிலை. அவங்களோட வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் விதமாக மறுபடியும் அவங்க மீண்டும் தொழில் தொடங்கிறதுக்கு வட்டி இல்லா கடன் தொகை வழங்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு நிவாரண தொகையாக ஒரு 10 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு நிவாரண தொகையை வழங்கணும்னு இந்த தமிழக அரசை கேட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இது மற்ற தொழிலாளர்கள் வாழ்க்கைக்கு நான் முன்னேற்ற மாதிரி எந்த கட்சி எங்களுக்கு இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுத்து யார் எங்களுக்கு ஆதரவு தராங்களோ வர சட்டமன்ற தேர்தல் 2024 எங்களோட தொழில் சங்கம் சார்பாக நாங்கள் முழு ஆதரவு கொடுக்கறத தீர்மானம் செஞ்சுருக்கிறோம். இது ஏற்கனவே நாங்கள் மாநாடு கடந்த வருஷம் மாநாடு அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொழில்துறை அமைச்சர் CV கணேசன் ஐயா அவர்களை சந்தித்தோம், வர சொல்லியிருந்தோம். அவர் வரல. நாங்கள் இது சமயமாக சில அமைச்சர்களை சந்திச்சிருக்கோம். எங்களுக்கு சரியான ஒரு நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது. கோரிக்கை வந்து நலவாரி அமைக்கிறது நீங்க கோரிக்கை. ஆமாம். அந்த
அவர் இவரை பார்த்துருக்கோம், அமைச்சர் நம்ம கே நேரு ஐயா அவர்களை பார்த்து நாங்கள் மாநாட்டப்போ ஐயாவுக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம். சிவி கணேசன் ஐயா அவரையும் பார்த்து மாநாட்டப்போ லெட்டர் கொடுத்துருந்தோம். இந்த மத்திய அரசில் இருக்கிற நம்ம இப்போ பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பார்த்து அவர் மாநில தலைவராக இருக்கும்போது அவர்கிட்டையும் நாங்கள் பரிந்துரை செஞ்சு லெட்டர் கொடுத்துருந்தோம். எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த தொழில் சார்ந்து. தொழிலாளர்கள் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எது பர்சன்டேஜில் நிறைவேற்றிருக்காங்களா, இல்லை எந்த கோரிக்கையும் நிறைவேற்றலையா, இல்லை அதிகம் பாதிக்கப்படுற விஷயம்? அதிகம் பாதிக்கப்படுறது நீங்கள் டாஸ்மார்க் தான் சார். நீங்கள் டாஸ்மார்க் கொஞ்சம் மூடினால பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் தொழிலாளர்கள்லாம் கொஞ்சம் வாழ்வு நல்லா இருக்கும். இன்றைக்கி என்னென்னா ஒரு இந்த சிறு குறு தொழிலாளர்கள்லாம் இன்றைக்கி லேபர் இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்படுறோம். லேபர் இல்லாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தட்டிச்சா ஓடுற ஆள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 200 ரூபாய் கிடைச்சா போதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அடுத்து குடும்பத்துக்கு சம்பாரித்து ஏதாவது பைசா எடுத்துகிட்டு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லை, அவங்க தண்ணி அடிக்கிறது பணம் கிடைச்சா போதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதனால அதுக்கான உழைக்கிறாங்க. ப்ளஸ் இது மாதிரி தொழிலாளர்கள் இல்லாமல் தான் நம்ம வட மாநிலத்திலேருந்து தொழிலாளர்களை இறக்கி ஒரு சில நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நல்ல சிறந்த தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் எங்கள் திருமண அலங்கரிப்பாளர் தொழிலில் மற்றது மாதிரி தொழிலாக நல்ல ஒரு சிறந்த தொழிலாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த குடியாலே நிறைய நல்ல தொழிலாக இறந்து போயிட்டாங்க. மற்றவர்கள்லாம் உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொழிலாளர்களுக்காண்டி சம்மந்தப்பட்டு இப்போ எல்லா தொழிலாளர்களுமே பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக போராடிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும்னு எல்லாத்தையும் கார்ப்பரேட் மயமாக்கிக்கிட்டு வராங்க. இந்த கார்ப்பரேட் மயம் இல்லாமல் உள்ளூர் தொழில்களை வளர்த்தக்கூடியமாக ஒரு முடிவுகள் நம்ம தமிழக அரசு எடுக்கணும். ப்ளஸ் இந்த தொழிலாளர்கள் போராடும் விதமாக எதுவுமே இல்லாமல் அவங்களோட கோரிக்கையை ஏற்று அவங்கள நீண்ட நாள் போராட விடாமல் அவங்களோட நியாயமான கோரிக்கை ஏற்று ஒரு நல்ல முடிவை தீர்மானத்தை இந்த தமிழக அரசு எடுத்துக்கணும். பிப்ரவரி மாதத்தில் மேற்கொண்டு இன்னும் மற்ற அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இப்போ மாநில நிர்வாகிகள் பொதுக்குழு செயற்குழு மட்டும்தான் கூடி இந்த முடிவு எடுத்திருக்கோம். அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பை வச்சு பிப்ரவரி மாதத்தில் சந்திப்பை வச்சு மார்ச்சில் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தர கட்சிக்கு கண்டிப்பாக எங்களோட முழு ஆதரவு, அனைத்து மாவட்டத்திலேருந்தும் முடிவெடுத்து முழு ஆதரவு கொடுக்குறதா நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றோம்.